யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. இந்த வருடம் எப்படி இருக்குங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். இந்த அடிப்படையில இந்த பக்கம் முழுக்க ஊடகத்துறையை சேர்ந்த நியூஸ் ரீடர்ஸ், யூடியூபர்ஸ், இப்படி பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. தாங்க முடியலப்பா. இந்த பக்கம் தமிழகத்துடைய பிரபலமான ஜோதிடர்கள். மூடிட்டு போறிய மிக்க மகிழ்ச்சி. நம்ம லவ்வோட ஆரம்பிப்போம். இந்த ராசியும் இந்த ராசியும் சேர்ந்தால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும், லவ் கைகூடும். மேச ராசி ரிஷப ராசி ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கண்ணாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு வீசல் கூட விடக்கூடாது. சின்னதா. ஐயோ. அதே மாதிரி விருச்சிகம், துலாம் ரெண்டுமே ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்க சார். ஓகே, வேற எந்த ரெண்டு ராசிக்கு காதல் நல்லா இருக்கும்? ராசி மகர ராசி. கன்னி ராசி மகர ராசி. யாரெல்லாம் கன்னி ராசி? கன்னி ராசி சார். ஒய்ஃப்? ஒய்ஃப்லாம் இல்ல சார். ஒய்ஃப்லாம் இல்ல. ஓ, சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமே தான் சார் வருவாங்க. தெரியுமா யாருன்னு? அவங்க என்ன ராசி? மீனம். அட்லீஸ்ட் தம்பிக்காவது சொல்லுங்களேன் சார். நல்லதா பார்த்து சொல்லுங்க சார். அவங்க வீட்ல பாப்பாங்க சார். கிழிஞ்சிரு போ. இதை எழுதும்போது அகத்தியர்க்கே கை நடுங்கி இருக்குதே. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல சார். சார் சார் அப்படி ஒருவேளை உலகத்துல 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நடபடியா கல்யாணம் பண்ணிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடி போடுவா. சார் 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 கண்டிப்பா ஆகாது. சுமார் தான். காதலிக்க மட்டும் ஆகும், திருமணத்துக்கு ஆகாது. நீங்க என்ன ராசி? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நான் மீன ராசி சார். உங்க ஒய்ஃப்? என் ஒய்ஃப் வந்து தனுசு ராசி சார். ஒரே நிமிஷம். மீனம் தனுசு ஒத்து போமா? ஒரே அதிபதி சார். கண்டிப்பா ஒத்து வரும். அது எப்படி உங்க ஆளுங்க காம்பினேஷன் மட்டும் ஒர்க் ஆகுது, எங்க ஆளுங்க காம்பினேஷன் ஒண்ணு கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மச்சால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கறி அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி. விருச்சிகம் கடகம் எப்படி இருக்கும்னு கேளுங்க சார். இது மாதிரி வெளிப்படையா இருங்கயா. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி பண்ணு பண்ணு. விருச்சிகம் கடகம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? விருச்சிகம். சார் இப்ப என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க சார். சொன்னது நடந்தது. நடந்துருச்சு. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? மேரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். எப்படிமா அது நடக்க போகுதுன்னு கேட்டீங்க. அது எப்படியோ நடந்த 6 மாசத்துல அப்படியே முடிஞ்சிச்சுங்க சார். என்னம்மா சொல்ற? அது சொன்னவர் வந்திருக்காரு இங்க. பாலாஜி தான் சொன்னாரு. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் ஜெனரலா நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களே. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ராசிக்கு அது ஒண்ணுக்கு மட்டும் தான் நல்லதா சொன்னீங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அவரு பூனே எங்கேயோ இருக்காரு, நான் திருச்சி பொண்ணு. சோ அது எப்படி கனெக்ட் ஆச்சுனே தெரியல. I know. What ya? I know. I am your best friend. Okay, okay. Okay. இது பண்ணு. Next அந்த கரகம் அது எப்படியோ கரகம். ஜோக் இல்லையா? அப்படி சொல்ல கூடாது. ஊர் பாஷையில சொல்லிட்டேன். கிரகம் சொல்லணும். கிரகம். இப்ப கும்பத்துக்கு காதல் வருமா, கல்யாணம் தான் நடக்குமோ நடக்காத? நானும் 90s கிட்ட தான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கும்பராசிக்கும் மிதுன ராசிக்கும் ரொம்ப லவ்வபிள் சூப்பரா இருக்கும். இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவாங்க. எல்லா புழுக்களையும் பாக்குறேன். மிதுனம் வந்து செட் ஆகும்னு சொல்றாப்ல. வேணாம் சார் மிதுனம். திவ்யா, நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். ஏன் வேணாம்? வேற ஒரு ராசியை பார்த்து வச்சிருக்கேன். நீ அப்படி வரியா? இந்த ராசி கிட்ட இந்த திறன் இருக்கும். ஒரு கலையா இருக்கலாம், அல்லது இந்த விஷயத்தை சூப்பரா இவங்க செய்வாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. துலா ராசி பிறந்தவர் வந்து நடனத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். ஓகே, யார் இங்க துலாம்? இல்ல சார், நான் டான்ஸ் ஆடுறது இல்ல சார். கன்னிராசி டான்ஸ் ரெண்டு சிங்கி ரெண்டுமே செய்வாங்க. ஓகே, வேற யாராவது கன்னி இருக்கீங்களா? பாட்டா நடனமா? நான் நடந்தாலே வலிக்கி விடுவேன் சார். கண்ணா, இங்க ஓ மூஞ்சிதான் கொஞ்சம் அப்பாவியா இருக்கு.
மூஞ்சி மட்டும்தான். ரிஷபராசி நல்ல கவிதை பேசுவாங்க, நல்ல பேச தெரிஞ்சவங்க, பேசிய மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். ரிஷபம் நல்லா பேசுவீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது சும்மா ஒரு பேசுங்க ஏதாவது. என்ன சொல்றது? இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேன், ஏதாவது பேசி பாத்திருக்கீங்களா? ஆமால. அப்படியா? சரி சரி. நீங்க ஒருத்தர் அங்கிருந்து இதை சுடலாம். எதை சுடுறீங்களோ அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் நம்ம ஜோதிடர்கள்ட்ட கேட்கலாம். இப்ப அவங்க சுட்டுறது துலாம். நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான ராசி வந்து துலா ராசி தான். எப்படி சொல்றீங்க? 12 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 12 நீயா நானா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 12 வருஷமா நமக்கு ஒரு நல்ல நாள் வராதான்னு காத்திருக்க ஆளு. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இப்போ வந்து என்னன்னா அந்த கல்யாணமாகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவனுக்குலாம் கல்யாணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். நான் கும்பிடுற தெய்வம் எனக்கு கை விடலக்கா. பேச்சாத்த கோயிலுக்கு நேர்த்தி கடை ஒண்ணு இருக்கு, வாக்கா போயிட்டு வந்துடலாம், வாக்கா. சிம்மம். அஷ்டமச்சனியில வேலையில பாதிப்பு, கணவன் மனைவில பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம், தனிமை எண்ணம் அதிகமாகும். தனிமை என்ன அதிகம்? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தாங்கன்னா ஏமாற்றம். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. கெட்ட பழக்கம், ஒரு மனிதர் கெட்ட பழக்கமே அஷ்டமச்சனியில தான் கத்துப்பாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. நீயே புய் தோண்டி படிச்சுக்க. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட. சங்கு சத்தம். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன கைய நினைச்சிட வேண்டியதானே?